அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் அறிவு பற்றி, சிந்தனை பற்றி பல இடங்களில் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அறிவில்லை என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, இஸ்லாத்தை ஒருவன் புரிந்து கொள்ளவே அறிவுதான் அடிப்படை என்று சொல்லும் அளவிற்கு அறிவை பற்றி, சிந்தனை பற்றி, ஞானத்தை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. இஸ்லாம் என்று சொன்னால் அறிவில்லாமல் ஏதோ ஒரு பௌத்திகமாக தலையாற்றிக் கொண்டு செல்ல முடியாது என்பதை நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் சில வகையான மூட நம்பிக்கைகள் நம்ம அறியாமலே ஏற்பட்டு விடுவதை நீங்கள் பார்க்கலாம். அதில் சில விஷயங்கள் தான் இந்த ஆவி வெளியே வருவது அப்படிங்கிற பேய், பிசாஸ் வெளியே வருவது, ஒரு மனிதனிடத்தில் ஒரு பெண்ணிடத்தில் பேய் புகுந்து விடுவது, ரூஹானியத் வெளியே வருவது என்றெல்லாம் இந்த பேச்சுக்கள் வரும்பொழுது நீங்கள் தனியாக ஒரு அறையில் இருந்தால் கூட ஒரு சின்ன சஞ்சலப்பு ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் இருக்குமோ அந்த இது இருக்குது. அதனாலதான் நம்ம அதை திருப்பி பேச வேண்டியிருக்குது. சில ஏகத்துவ கொள்கைகளை, பல பிதாத் விஷயங்களை நீங்கள் புரிந்திருந்தாலும் பிறருக்கு எடுத்துச் சொல்லும் அளவிற்கு புரிந்திருக்கிறதா என்றால் இல்லை. அதனால இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வருது. ஒரு புழுப்பூச்சிக்கு, பாம்புக்கு, தேளுக்கு, விஷக்கிருமிகளுக்கு பயப்படலாம். கமல்சாமி போறோம், தனியா போய் படுப்பீங்களா? நான் படுக்க மாட்டேன். எதுக்கு? பாம்பு பள்ளி ஏதாவது இது வந்துருந்து, பாம்பு வலி எதுவும் வராதுதான் நான் படுப்பேன். அப்படி விளங்கணும். விஷஜந்துக்கள் என்று பயப்படுவது என்பது வேறு. ஆனா பொதுவாக ஒரு மையத்து, ஒரு செத்த பாடி இருக்கு, ஒரு ரூம்ல மையத்தை போட்டு கிட்ட நீங்க படுப்பீங்களா? சும்மெல்லாம் இல்லாமலே வச்சுக்கணும். நாட்டு செத்த இல்லாம திடீர் நைட்ல 12 மணிக்கு எங்க பிடிச்சாலும் பிடிச்சிருமோ இந்த ஃபீலிங் வருது. அப்ப என்ன காரணம்? நாம் தெளிவு அறிவார்ந்த விஷயப்படி இதை நாம் ஆராயவில்லை. அறிவுப்படி, சிந்தனைப்படி இது சாத்தியமா என்பதையும் புரியவில்லை. திருமறை குர்ஆன் சொல்லிவிட்டால் எப்படி அது சாத்தியம் என்ற நம்பிக்கையும் இல்லை. இரண்டு வகையான கோளாறு. ஒன்று, அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இல்லை என்ற உறுதி வரணும். அத்தோடு சிந்தித்து பார்க்கும் பொழுது ஏழு முனையளவு கூட இது சாத்தியம் இல்லை என்பது நமக்கு புரிய வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் இதில் நீங்கள் உறுதியாக இருக்க முடியும். அதனால அது பற்றி இன்றைக்கு பழைய விஷயமாக இருந்தாலும் அதை நாம் தெரிந்த விஷயத்தை கூட பிறருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உறுதியாக இருக்கிறோமா என்றால் அது சந்தேகமே. அதுல ஒரு விஷயம் தான் இந்த ரூஹ்னா என்ன? உயிர். அப்படிதான் தமிழ் அர்த்தம் பண்ண முடியும். இந்த ரூஹ் விஷயத்தில், உயிர் விஷயத்தில் எல்லாரும் குழம்பி போய் தான் கிடக்கிறோம். ரூஹ் விஷயத்துல, உயிர் விஷயத்துல எவரா இந்த ரூஹானியத்தை உயிரின் பேசுறான்னு வைங்க, மெஞ்சல் மாதிரி உழவானுங்க. ஏன் அப்படி உழவான் தெரியுமா? அது பற்றி எவரும் புரிந்து கொள்ள முடியாது. அதான் காரணம். இது நானோ நீங்களோ சொல்லல. ஒரு பெரிய அறிவாளிகிட்ட போய் இந்த ரூஹை பற்றி நான் விசாரிக்க போறேன்னா அவன் அறிவாளி சொல்ல ஆரம்பிச்சா கும்பிட்டே ஆயிடுவான். ஒரு அறிவாளி ரூஹை பற்றி நான் சொல்ல பாரு. ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? எஸ்ஸல் உனக்கு அணில் ரூஹ் குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி. அவர்கள் ரூஹை பற்றி, உயிரை பற்றி, உயிருடைய நிலவரங்கள், அந்த உயிர் எங்க போகுது, என்ன செய்து, எப்படி வருது, என்ன ஏது என்பதை பற்றி எல்லாம் நபியே உம்மிடத்திலே கேட்கிறார்கள். யார் கேட்கிறா? மக்கத்து காபிர்கள் கேட்கிறான். அப்ப அது எத்தனையோ சப்ஜெக்ட் அவன் கேட்கிறான். இதை குறிப்பாக குறிப்பிடத்தக்க விஷயமாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ரூஹை பற்றி நபியை உம்மிடத்திலே கன்வின்ஸ் பண்றான். ரூஹ் எங்க போகுது? நீ நபிங்கிறிய, நீ ரசூலுங்கிறிய, அல்லாஹ் போய் பார்த்தங்கிறிய, உயிர் போகுது, அது எங்க போகுது, எதுக்கு நுழையுது, எப்படி வெளியே வருது, எப்படி உள்ள போகுது, இப்படி கேட்கலாம். இப்படி கேட்கும் போது என்ன ஆகும்? கொஞ்சம் பதில் சொல்ல தெரியாதுல்ல. இது எப்படி சொல்ல முடியுமா? நான் இப்ப போய் கேட்கிறேன், வலிக்குதுங்கிறோம். இது ரூஹுக்கு வலியா, உடலுக்கு வலியா? இது எல்லாமே தர்க்க ரீதியான விஷயங்கள் தான்.
திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள் இருக்கு. அதை சொல்லிட்டு அதை எப்படி தர்க்க ரீதியாக விவாதத்துக்கு தக்கமான ஒரு விஷயம் இது. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், உயிர் இருக்கு, ரூஹ். இப்ப என்ன கிள்றேன் அல்லது உங்களை நான் கிள்றேன், வலிப்பது உயிருக்கா உடலுக்கா? யாராவது சொல்லணும், சொல்லல. நீங்க சொல்லுவீங்க உடலுக்கு தான் அப்படிங்கிறீங்க. செத்த பிறகு ஏன் வலிக்க மாட்டேங்குது? கிள்ளாத நீங்க சொல்லிருக்கீங்களா? அப்போ உயிருக்கு தான், உடலுக்கு தானா செத்த பிறகு வலிக்கணும்? உயிருக்கு தான், உயிர் தானே என் உடலுக்கு வேணும். உயிரை போய் கிள்ளும் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. நான் கிள்றது உடலைத்தான் கிள்றேன், உங்களை கிள்றேன், உங்க சதையத்தான் கிள்றேன். உங்கள் சதைக்கு வலியா ரூஹுக்கு வலியா? சதைக்கு தான் வலி, செத்த பிறகு வலிக்கிறேன். இல்ல இல்ல, ரூஹுக்கு தான் வலி, நான் ரூஹத்துல இல்லையே. இது ஒரு மாதிரியான ஒரு விஷயம். உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக அனில் ரூஹ். அவர்கள் ரூஹ் பற்றி, உயிர் பற்றி, உயிர் நிலவரங்கள் பற்றி, வெறும் உயிர் அல்ல, உயிருடைய நிலவரங்கள். எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. ஒரு கொசுக்கும் உயிர் இருக்கு, நமக்கும் உயிர் இருக்கு, யானைக்கும் உயிர் இருக்கு. இது என்ன அளவு, என்ன கணக்கா இருக்கு? கொசு சேச்சா போயிருது. நம்மள ஒரு வாழை வச்சு வெட்டி கொள்ளணும், யானையை பெரிய துப்பாக்கி வச்சு ஒவ்வொரு இருக்கு. ஆனா உயிர் இருக்கு. எவ்வளவு பெர்சன்டேஜ், எத்தனை அளவு, எத்தனை மில்லிகிராம் சொல்ல முடியுமா? மற்ற சொல்லுவான் கொசுவின் என்ன, கொசு ரெக்கை எவ்வளவு அளவு சொல்லிடலாமே. கொசுவனுடைய ரெக்கை அது எத்தனை கனம், எத்தனை 0.0.1 இப்படிதான் சொல்லி போடுவாங்க கணக்கு. உயிர் இதுல இருக்க உயிர் உலகானம், இதுல ஓட்ட இருக்க உயிர் உலகானம். அது ஓட்ட இருக்க குடலை சொல்லிடலாம், ஓட்ட இருக்க இறப்பையை சொல்லிடலாம், உன்னுடைய கனபரிமாணங்கள் எதையும் சொல்லிடலாம். ரூஹ் உலகானம் ஏன் இருக்க 1.3 கிலோ, உங்கள்கிட்ட 2.5 கிலோ சொல்ல முடியுமா? பல வகையான குழப்பம் இது. இப்ப நிறைய கேள்வி கேட்டு போனாங்க. அதான் சொல்றான், யஸ்அலூனக அனிர் ரூஹ். அவர்கள் உயிர் பற்றி, ரூஹ் பற்றி, நிலவரங்கள் பற்றி ஒன்றை கேட்கிறாங்க. யாரை கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க. அது அல்லாஹ் ஈஸியா சொல்லி இதுதான் சொல்லிட்டு போயிடுறான். ஏன்னா அதுலதான் அவன் ஒரு முடிவுக்கு வர முடியல. இந்த கேள்வியை கேட்டு இவர் ஒரு மாதிரி பண்ணி குழப்பூட்டலாம் அவன் கேட்கிறான். அவர் சரியா சொல்ல மாட்டாரு, சிக்கலாயிரும். இதை தெரிஞ்சிட்டு வாயா அப்புறம் பேசிய இஸ்லாத்தம்மா, அதுக்கு அவன் கேட்கிறான். சில பேர் இந்த மாதிரி கேள்வி நிறைய கேட்பாங்க. இப்ப மாதிரி பரவாயில்ல, நாங்க ஆரம்ப காலகட்டத்தில் போய் கேட்டோம்னா விவரம் கட்ட கேள்வி கேட்பான், நம்மள தெரியாதுன்னு சொல்ல வைக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்க 2 பேர் இருக்கு. ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியை கேட்கறது, தெரிஞ்ச கேள்வி கேட்கணும் பட்டுன்னு சொல்லிடுவீங்களா? தெரியாத கேள்வி இப்ப நான் கேட்கிறேன், நபிகள் பெருமானார் தக்பீர் எங்கே கட்டினார்கள்? நெஞ்சில எல்லாரும் சொல்லுவோம், எங்க இருக்கு? ஹதீஸ்ல இருக்கு, வேறு இடத்துல வந்துடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மூக்கு எவ்வளவு நீளம் தெரியலையே, அப்படிதான் சொல்லுவோம். இப்படி கேட்பான். அது தேவைக்கு தெரியவில்லை என்று நீங்க வார்த்தையை சொல்லணும், அதான் அவன் நோக்கம். இந்த மாதிரி இந்த இன்னைக்கு இப்போ அஜித்பால் என்கிட்ட கேட்டா முடியும், ரசூலுல்லாஹ்வுடைய தலப்பா எவ்வளவு நீளம் இருந்துச்சு, அது கண்டு கூட பிடிச்சிடலாம். சொல்லப்போனா ரசூலுல்லாஹ் தலப்பா எவ்வளவு இருந்துச்சு எனக்கு தெரியாவிட்டாலும் ஹதீஸை எடுத்து என்ன பார்த்து ஒரு 1.3 சொல்லிட்டு போயிடலாம். நம்ம அதை பார்த்தா வச்சிருப்போம், கண்டிப்பா அதை பார்த்துக்க மாட்டோம். எத்தனை மீட்டர் எவ்வளவு நீளம் இருந்துச்சு பார்த்தா இருப்போம். அவன் என்ன சொல்ல வர்றான் தெரியல, இப்படி சொல்ல வைக்கிறான். இப்படி சொன்னோன்னு என்ன செய்யலாம், இதே தெரியலையாமா நீ ஹதீஸை பின்பற்ற முடியா அப்படிங்கிறதுக்காது. இது 1 நம்பர் விவரங்கட்டல. சரி எனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்ச சொல்லு அப்படின்னா முடிவு சப்ஜெக்ட். எனக்கு தெரியாதப்பா, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்ப 2 பேர் ரசூலை பின்பற்றானா, வேற யாரை பின்பற்றணும்? இமாம்களை பின்பற்றணும். அவன் கொடுக்குற ஹனபி இமாமுக்கு சொல்லு, இப்படி பல. அப்ப இது விவரம் கெட்ட கேள்வி, தேவையில்லை. தெரியாதப்பா, அதான் பதில். மூக்கு எவ்வளவு தெரியாது, அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த விஷயத்துவா. அந்த மாதிரி ஒரு மேற்கு அவன் அப்படித்தான் கேட்கணும். அதாவது தெரியவில்லைன்னு சொல்லணும். தெரியல தெரியல, நீ என்ன பெரிய சொல்ல கேட்கணும். நபி எப்படி சொல்ல சொல்ற, இது சப்ஜெக்ட் இல்லைடா, இது சப்ஜெக்ட் இல்ல. எது உனக்கு தெரியாது அது பிரச்சனை இல்லை, எது தெரிஞ்சு நான் கொண்டு வந்திருக்கேன் அதுல பேசு. யஸ்அலூனக அனிர் ரூஹ். அவர்கள் உயிர் பற்றி, ரூஹை பற்றி, நிலவரங்களை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி. அது பற்றி என் இறைவனுக்குத்தான் தெரியும்னு சொல்லிடு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். அது சப்ஜெக்ட் அல்ல. நான் ரூஹை பற்றி சொல்றது உங்கள்கிட்ட வரல, உயிர் எங்க போகுதுன்னு சொல்ல பத்தி வரல. செத்த அந்த ரூ வேற யாருக்கு வெளியே வருது உள்ள இல்ல சொல்ல வரல. சொல்லுதா சொர்க்கம் கிடைக்கும் சொல்ல வந்திருக்கேன், என்ன பின்பற்றா சொர்க்கம் கிடைக்கும் சொல்ல வந்திருக்கேன், ஷைத்தான் சொல்ல கேட்டா நரகம் கிடைக்கும் சொல்ல வந்திருக்கேன். அதுல இருக்கு இப்படிதான் அல்லாஹ் ரூஹை பற்றி ஒத்த வார்த்தையில் ஒத்தாது. உயிரை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள், அது பற்றி என் இறைவனுக்கு தான் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பற்றி எவ்வளவு பெரிய அறிவாளி சொன்னாலும் சரி, பொய் பிராடு ஏமாற்று, அதை வழங்கினுங்க.
இது போக ரூஹை பற்றி குர்ஆன்ல வேற என்ன சொல்லுது? ரூஹை பற்றி சொல்ல முடியாது பல இருக்கு. இன்னும் ஒண்ணு உங்களை சொல்லிக்கிறேன். கபர் இருக்கு. கபர்ல உயிர் இருக்குன்னாங்கல்ல, கபர்னா எது யாருக்கா தெரியுமா? எந்த அஜர்த்துக்காக எந்த ஆளுநர் கபர்னா என்னன்னு சொல்லுங்க. கபர்னா கல்யாண பக்கத்துல தோண்டி வைக்கிறதா கபரு. சரி, அங்க யார் வருவா? முந்தனைக்கிறவா வருவாரு. சரி, திடீர்னு கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது கடல்ல உழுந்து குளிச்சிடறான், ஒரு மீன் அவனை முழுங்கிட்டு போயிடுது. இப்ப அது கபருங்க. அதுக்கு கபரு மீன் வயிறு கபரு அப்படிதான் சொல்லி ஆகணும். ரைட், ஓகே. ஒருத்தன் என்ன செய்யறான்? கபரே இல்ல, தீர பொசிக்க அவனை அப்படியே சாம்பல் ஆக்கிறான். கபர் என்ன? அது கபரு தெரியல. ஒரு செத்து கிடக்கிறான். பல வகையான மிருகங்கள் அவனை கடிச்சு கொதருது. ஒரு மீன் மூழ்கிட்டா கபருண்டு போயிடலாம். வயிறு நாயா கபரு. ஒரு செத்து கிடக்கிறான். அவனை ஒரு 50 மீன் கொஞ்சம் கொஞ்சமா திங்கு. கை ஒரு மீன் திங்குது, காலை திங்குது, மூக்க திங்குது, கண்ணை திங்கி, இப்படி ஆயிரக்கணக்கான மீனோட வயத்துல இருக்கும். கபர் இந்த மீன் வயத்து அந்த மீன் வயத்து தெரியல. இதெல்லாம் குழப்பம். என்ன குழப்பம்னா என்ன? உனக்கு தெரியாது. அதான் குழப்பம் கிடையாது. உனக்கு தெரியாத விஷயத்தை நீ உங்களே யோசிச்சனா தெரியாது, புரியாதுட்டு போ. இதுதான் அல்ல இப்ப சொல்றான். இதை இத்தனை கொஸ்டின் வரும், இது எல்லாம் சொல்லிட்டு இருந்தா நீ ஒழுங்கா மற்றவன் இதுக்கு வர முடியாது. தேவையற்ற கேள்வி நம்ம சொல்லுவோம்ல, சில தேவையான கேள்விக்கு பதில் எழுதுறான். நான் ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன், அந்த கேள்விக்கு பதில் எழுதணும். அதை விட்டு தேவையில்லாம கேட்டா இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்படின்னா கபரை பற்றி அது முடிவா பார்க்கணும். ஜும்மால முடியாது, சாட்ட விஷயத்துக்கு வந்து அடிப்படையில் வந்துடுறேன். அவர் ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள், அது பற்றி நபி எனக்கு தெரியாது என்று சொல்லுவது. அப்ப ரூஹை பற்றி தெரியாதா நிச்சயமாக பேய் விசாரிப்பு ரூஹ் வந்து இன்னொரு தடவை நுழையுமா? இல்ல என்ன தெரியாத சொல்லி சொல்றான். அதனால ரூஹ் உடல் நுழைவு ஒருத்தன் சொன்ன என்ன ஆகும்? அல்லாஹ் எதை ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதுன்னு சொன்னானோ அது இவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல ஒண்ணு ஒண்ணா இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு ஒண்ணா என்ன? இந்த ரூஹ் விஷயத்துல இறந்த பிறகு அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸை சாதாரண மேட்டர் இது. இது கிளாஸ் மாதிரி ஒரு விஷயத்தை வழங்கிடுங்க. ஒருவன் மரணித்து விடுகிறான். ஒரு ஆள் மூத்தா போன பிறகு கபர்ல ஒன்னே வைக்கிறான். கபர்ல என்ன? எல்லாம் தான். ஆமா ஆமா, எங்க இருக்காது தெரியாது, நமக்கு தெரியாது. இப்ப நம்ம கண்பாரு கபருங்கிறோம். எதுவும் கபரா இருக்கலாம். ஒருத்தர் வந்து இந்த பிறவனை வந்து எதுல வச்சிருக்கான்? ஈசத்துல வச்சிருக்கான். கண்ணாடி பெட்டில இருக்கு. மலக்குமார்கள் வர காணாம முங்கனைக்கு வந்தாரு, இடிப்பாரு, குற்றம் தெரியலையா? தெரியாது. அதனால அதை பத்தி கேட்கறாங்கிறான். இல்ல சொல்லல, அது என்னமோ நடக்கு. ஏன்னா அப்ப இந்த ரூஹ் விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ரூஹ் நான் செத்துட்டேன்னு வைங்க, மூத்தா போயிட்டேன்னு வைங்க, என்னுடைய ரூஹ் இன்னொருடைய உடலுக்குள்ள புக முடியுமா? அதான் சம்பவம். குர்ஆன் அதுக்கு என்ன சொல்லுது, விஞ்ஞானம் அதுக்கு என்ன சொல்லுது, அறிவு என்ன சொல்லுது? இந்த ரெண்டுல முடிவெடுத்தா பிரச்சனை இருந்தது. குர்ஆன் ஒண்ணு சொல்லிட்டா முதல்ல நம்பணும். விஞ்ஞானம் ஒண்ணு சொல்லும் பொழுது அறிவு ஒத்துக்கிறது. இப்ப உதாரணமா, முதலில் ஒருவனுடைய உடலில், நான் ஒரு உடல், என் உடலில் இரு உயிர்கள் நுழைய முடியாது. அது முதல்ல விளங்கணும். நான் அப்துல் ரஹ்மானாக இருந்து கொண்டு, நானே அப்துல் ரஹ்மான், இந்த பேய் பிடிச்சின்னு சொல்லி போதாமா, என்ன மாதிரி ஒரு பேய் பிடிச்சிருக்காங்க, என்ன சொல்லுவான்? யார் வந்திருக்கும் தெரியுமா? ஒரு பொம்பளை தான் பெரும்பாலும் நடக்கும். இதெல்லாம் கற்பனை கேட்டாவது ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை பேர் என்ன பேரு? முந்தாஜி. ஒரு பொம்பளை பேரை பேசிக்குவோம். ஒரு 100 ஒரு 10 1 வருஷத்துக்கு முன்னால ஏத்த வீட்டுல ஒரு பாத்மா தற்கொலை பண்ணிட்டான். முந்தாஜி சொல்லுவான், நான் யாரு தெரியுமா? நீ முந்தாஜி தானே? இல்ல, வேற யாரு? ஏத்த வீட்டு பாத்மா வந்திருக்கேன். அப்ப முந்தாஜி ஒரே நேரத்தில் பாத்திமாவும் இருக்கிறார். அதான அவருடைய நிலவரம். முந்தாஜ் என்ற உடல்ல அவன் முந்தாஜாவும் இருந்து கொண்டு பாத்திமாவும் இருக்கிறாள். இதுதான் பேய் பிசாசு நிலையம். இப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்படி இருக்க முடிஞ்ச விபரீதம் மோசமாயிருமே. புருஷன் தொட முடியாத முந்தாஜ் சொல்லுவான், நான் உன் பொண்டாட்டி, நான் பாத்மா ஏத்தோடுக்கான பொண்டாட்டி, அவனை கூப்பிடு, என்னத்துக்கு அவளுக்கு? பல வகையான இக்கட்சிகள் சிரிப்புக்கு இல்ல, அதான் யதார்த்தத்தை நினைச்சுக்க செப்பாதான் இருக்கிறோம். மும்தாஜ், நான் ஒரு மனைவி ஒரு பெண்ணை கட்டியிருக்கேன். அவ பேரு மும்தாஜ். அவளுக்கு பல பாத்துமான வந்துட்டான். அவ என் பொண்டாட்டி கிடையாது. நான் போனேன். அவ என்ன சொல்ற? நான் பாத்துமா வந்திருக்கேன். மும்பை பாத்துமா புதுசா ஏத்த விடுக்காரன், என்ன செய்யறது? அவன் வர்றான், நான் விடுவானா? என் பொண்டாட்டி எனக்கு இல்ல, என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி ஒரே பிரச்சனை. இது சாத்தியமா? கிறுக்குத்தனமா தெரியலையா? விவரங்கட்டமா தெரியலையா? முட்டாள்தனமா தெரியலையா? அல்லாஹ் பழிச்சு இதை குர்ஆன்ல சொல்றான்.
மா ஜஅலல்லாஹு ரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, ஒரு ஆத்மாவில் 2 உள்ளங்களை நாம் ஆக்கவில்லை. ஒற்றை இதெல்லாம் நான் சொன்னது விளக்கம், விளக்கம் ஒத்த வார்த்தை. மா ஜஅலல்லாஹு ரஜுலின், எந்த மனிதனுக்கும் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, அவனுடைய இருதயத்தில் 2 உள்ளங்களை நாம் வைக்கவில்லை. சும்மா பாட்டில் படிச்சுக்கலாம், 2 மனம் 2 மனம் இருக்காது. எப்படி இருக்கும்? 2 உள்ளங்களை ஒரு மனிதனுக்கு நாம் வைக்கவில்லை. ஒரே அடி வந்துச்சா? ஒருவன் ஒரே நேரத்தில் இருவராக இருக்க முடியாது, எவனா இருந்தாலும் சரி. அப்போ பாத்திமா வந்திருக்கான்னு சொன்னது என்ன அப்படின்னு சரியா சொல்றீங்க. சொல்ற வசனங்கள்லாம் கரெக்ட். அவ வந்தவனே பாத்திமா மாதிரியே பேசுறாங்க. என் பொண்டாட்டி முண்டாச்சி சவுண்டே மாறி போச்ச, கேட்கானா இல்லையா? அப்படியே மாறி போயிடும். 70 வயசுக்கு வந்திருப்பான். அது மாதிரி இல்ல நான் பார்த்தேன் அப்படி பேசுவாங்க. உதாரணம் பாத்திமா ஒரு 30 வயசு ஆயிட்டுங்க. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. நீங்க இருக்கீங்க, உங்க பெத்தமான்னு சொல்லுவாங்கல்ல, அத்தாவுடைய அம்மா, பாப்பாவுடைய அம்மா அல்லது உம்மாவுடைய அம்மா அப்படி வச்சுக்குவோம். 80 வயசுல இறந்து போயிட்டா. அவ பேர் என்ன? காதர் மீரா அப்படி வச்சுக்கிடுங்க. காதர் மீரா என்ன செய்யறா? உங்க பொண்டாட்டிக்குள்ள வந்துருவான். உங்க பொண்டாட்டி சொல்லணும், டேய் நான் பொண்டாட்டில யாரு தெரியுமா, உங்க பெத்தாடா வந்திருக்கேன் அப்படின்பா. நடக்கா? இதெல்லாம் நிறைய பேர் கண்டிஷன் இருக்கு. இந்த வந்திருக்கக்கூடிய பாதி பேருக்கு மேல உள்ளவங்களுக்கு இது பொய்ன்னு இருந்தாலும் எப்படி அது இருக்கு. இதே பிரச்சனை. இந்த மாதிரி ரூஹ் உள்ள நுழையும். அல்லாஹ் இப்படி வர முடியாதுன்றான். இது ஒண்ணு. இதுல இன்னொரு பெரிய வார்த்தை சொல்றேன். அதாவது நானே கொஞ்சம் குழம்பி போன விஷயம். ஆரம்பம்னா சங்கரமந்தெல்லாம் பிஜேபி ஓடிட்டு இருக்க காலம். ஆசிரியர் இருந்த அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாலும் வச்சுக்கிறேன். என்னுடைய 17-18 வயசுல அப்பதான் ஃபர்ஸ்ட் நஜால் பத்திரிகைலாம் வர முந்தி. அப்ப இந்த பேய் விசாத பிரிவுலாம் கிடையாது, முதல்லாம் கூடாது சொல்லக்கூடிய ஆரம்ப காலகட்டம். பத்திரிகை அப்ப வரல, நம்ம பத்திரிகை ஒண்ணு. அப்போ நான் இந்த விஷயத்தை பற்றி பிஜேபி மாணவனாக இருக்கும்போது கேட்டேன். பிஎஸ் அலாவுதீன் ரொம்ப அறிவாளியவர். அவர் இதுக்கு சாத்தியம் இல்லை, குரான் எடுக்கணும் இல்லை, அதிகம். நான் வேகமாக அப்போ சின்ன கேள்விப்பட்ட உடனே ஒரு வேகம் வரும், முறுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு வேகம் வருத்தது எல்லாருக்கும். பேய் ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிருச்சு எங்க வீட்டுல, முக்கியமான ஆளுக்குன்னு வச்சுக்கோங்க. பேய் பிடிச்சா நான் யாரு தெரியுமாடா, நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்றேன். இல்ல வேற யாரு, நான் உங்க அம்மாவுடைய அத்தாவுடைய பாப்பாவுடைய பாப்பா, எங்க அம்மாவுக்கு பார்த்தேன். அவர் மொய்தும் இல்ல, நான் மொய்தும் இல்ல வந்திருக்கேன்டா அப்படின்னாரு. அந்த கிழமை மாதிரியே பேசணும். அதான் சும்மா சொல்லிட்டா கூட நடிப்புண்டு போயிடலாம். அந்த கிழமை, அந்த 80 வயசு கிழமை எப்படி லொக்குன்னு பொழுது பேசுவானோ அது மாதிரி பேசுது. ஒரு சின்ன கரெக்டா பேசுது, அவர் கண்டிஷன். அப்ப நம்ம இப்படி தெரிஞ்சு வந்துருக்கோமா, அந்த லாஜிக்கா இருப்போமே. நீ மெய்துமில்ல இருப்பேங்கிற பெரிய ஆளு நீ சொல்ற. அந்த அம்மாவுக்கு ஓத தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அலிப்பா கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மாட்ட சொன்னேன், அலிப்பா கூட உனக்கு தெரியாது, மறுபடியும் உனக்கு எனக்கு தெரியும்டா, நான் மெய்முள்ள இருப்படா அப்படிங்குது. அப்ப யாசி ஓடு பார்ப்போம். அந்த அம்மாவுக்கு அலிப்பா தெரியாது, வந்தது மெய்ப்பிள்ளைகள் வந்திருக்கிறாரு. யாசி ஓடு பார்ப்போம். ஒரு கேள்வியை கேட்ட உடனே அந்த அம்மா யாசி ஓடு அடிச்சு வருங்க, அப்ப நம்ம பேர் சொல்ல மாட்டாங்க இருக்கு அப்படிதான் வரும். ஏன்னா இது கண்கூடா பாக்குறோம். அந்த மாதிரி அலிப்பே தெரியாது, யாசின் ஓடு கிளீனம் பேசுது, 80 வயசு கிளவி மாதிரி பேசுது. நிலவரம். அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நிச்சயமா முடியாது நிறைய ஆதாரம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். குர்ஆன் எப்படி சொல்லிட்டானா, وما يستوي الأعمى والبصير والظلمات والنور والظل والحرور وما يستوي الأحياء والأموات إن الله يسمع من يشاء وما أنت بمسمع من في القبور. இது பச்சைப்பள்ளி சொல்லுமா சொல்லிட்டான். குருடர்களும் பார்வையுடையவர்களும் ஒன்றாக முடியாது,
இருளும் ஒளியும் உண்டாக முடியாது, சூடும் குளிர்ச்சியும் உண்டாக முடியாது, நிலவும் வெயிலும் உண்டாக முடியாது. அதுபோல செத்தவனும் உயிரோடு இருப்பவனும் உண்டாக முடியாது. செத்தவன் மனிதன் செத்தவரும் வரமாட்டான். அதான் அர்த்தம் இருக்கு. குர்ஆன் இவ்வளவு பட்டவர்த்தனமா சொல்லுது. ஆனா வந்திருக்காரு மனிதன் மாதிரி பேசுறாரு. ரெண்டு ஒன்றாக முடியாதுங்கிறது உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் விவரிக்கிறான். சும்மா சொன்னா கூட பரவாயில்ல. ஒன்று மஷ்ரிக் மக்ரிப் சம்பந்தம் எதிரெதிரானது. குருடனும் பார்வையோடு அந்த அளவுக்கு வித்தியாசமானது. சம்பந்தமே இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. இந்த மாதிரி பேசு. ஒண்ணு. இரண்டாவது ஹதீஸ்ல எடுத்துக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரூஹை பற்றி என்னென்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும். ரூஹை பற்றி ஏற்கனவே எந்த நிலவரோடு சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லி சில விஷயங்கள் இது இப்படி அது தெரியாது. அப்படி சொல்லிட்டான். எப்படி பாருங்க, ஒருவனை கபரில் கொண்டு வைத்த பிறகு, கபரோட வச்ச ஒரு மையத்தை வச்ச பிறகு என்ன நடக்கும்? எந்த கபர்னாலும் நினைச்சுக்கிட்டு கபர் இந்த கபர் மட்டும் கிடையாது, எல்லா கபரும் தான். வச்ச பிறகு அவன் வந்த பிறகு நம்ம வச்சு முடிச்சு அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு. விளங்குறதுக்காக அந்த கபர் நினைவு வச்சுக்கணுங்க. அடக்கம் பண்ணி வந்தாச்சு. நாம் அடக்கம் பண்ணி முடிச்சு வந்த பிறகு 2 மலக்குகள் வருவார்கள். இது ஹதீஸ் இல்லையா? நீ அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டிய ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து போய் தோண்டி பார்த்தீங்கன்னா மலக்கு இருக்க மாட்டாங்க. அது அப்ப இது நம்ம அறிவுக்கு மிஞ்சிய ஒரு நம்பிக்கை. நிச்சயமா நீங்க தோண்டி பார்த்தா துணியை கட்டிதான் கிடக்கும். அந்த துணி உறஞ்சு கூட இருக்காது. வர்றாங்க, எப்படியோ வர்றாங்க. வந்த பிறகு அந்த மலக்கள் கேட்பார்கள், அவன் நல்ல அடியானாக இருந்தால், நல்ல அடியானாக இருந்தால் நம் கனவுமத்தில் அரூஸ் புதுமாப்பிள்ளை போல தூங்கிவிடு என்று சொல்லப்படும். அவன் படக்குன்னு புதுமாப்பிள்ளை மாதிரி தூங்கிடுவான். ஹத்தா எவாகவும் மல்ஜஹி அளிக்க அல்லாஹ் மறுமையில் உன்னை எழுப்பும் முறை தூங்கு. அப்ப நல்லவர்களுடைய ரூஹு வெளியே வராது. கன்ஃபார்ம். இந்த வயசுபடி நல்லவர்கள் ரூஹு என்ன செய்யாது, வெளியே வராது. கெட்டவர்கள் ரூஹு வருமா? கெட்டவர்கள் பேய்ங்கிறான், பிசாசுங்கிறான், புகாரியத்துங்கிறான். கெட்டவள் ரூஹு வருமா? அதுவும் சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை? 2 மலக்குகள் நியமிக்கப்படுவார்கள். அந்த 2 மலக்குகளும் கியாம நாள் வரை அவனை போட்டு மிதி முடித்தாங்க. அது ஹதீஸ். ஒரு கபரு நெருக்கும், எலும்புகள் நொறுங்கும், அந்த மலக்கள் போட்டு மிதி முடிப்பாங்க. அது தரை பூமிக்கு 60 அடி மேல கீழே வரும் என்றும் கடுமையா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய காவலாளிகளை விட்டு ஏமாத்திட்டு வர முடியாது. இதுல கெட்ட ரூபா அப்படி வந்துருமா என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ் அனுப்பி வச்ச மலைக்கு சரியில்லை. அதுதான் 2 மலைக்கு அல்லாஹ் நியமிச்சிருக்கான். அந்த மலைக்கு ஏமாத்துறது என்ன? அல்லாஹ் ஏமாத்தான். அல்லாஹ் திறமையான ஆளை வைக்கிற ஒரு கும்பிட கொண்டே வச்சிருக்கான். 2 மலைக்கா ஏமாளை கொண்டே வச்சிருக்கான். அப்படிதான் ஆகும். அப்ப அல்லாஹ்வுத்தால திறமையான மலைக்கு தான் வச்சிருக்கான். அது மிஷின், அது முடிச்சா விடாது. மலைக்கெல்லாம் மிஷின் மாதிரி. அப்ப கெட்ட அதையும் வராது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் 100கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன.
எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7827242827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. குர்ஆனுடைய சொல்படியும் சரி, நபிகள் நாயகம் சொல்படியும் சரி, ரூஹ் என்பது நல்ல ஆவியாக இருக்கட்டும் அல்லது கெட்ட ஆவியாக இருக்கட்டும் வர முடியாது. மூணாவது ஒரு விஷயம்னா, எவர்கள் போரில் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுடைய ரூஹ், அந்த ரூஹுக்கு தனி விசேஷம் தான். அது மறுமையில சொர்க்கத்தை சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்பமே சொர்க்கத்துக்கு போன ஒரு ரூஹ் இருக்குன்னு சொன்னா என்னதான், அல்லாஹ்விற்காக எவர்கள் உயிரை கொடுத்தார்கள் அவர்கள் தான். அதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா, அந்த ரூஹ்கள் வந்து சொர்க்கத்தில் நல்ல சுத்திட்டு தெரியுமா, ஜாலியா. அல்லாஹ் அந்த ரூஹ் கூப்பிட்டு காப்பான். நம்மளுக்கு புரியல, ரூஹை பற்றி நம்மளுக்கு தெரியல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நம்புறோம். எப்படி இந்த ரூஹ் கபர்ல நம்புறோமோ அதை நம்புறோம். அந்த ரூஹ் அல்லாஹ் அந்த மறுமை சொர்க்கத்தை சுத்திட்டு இருக்கும்போது என்ன வேணும் அப்படின்னு கேட்குமா, என்ன வேணுமா, எது இல்ல வேணும் கேட்கணும். எல்லாம் இருந்தா, உதாரணமா நம்மளுக்கு உலகத்துல எல்லாம் இருக்குமா, ஒரு பங்களாக்குள்ள இருக்கீங்க, எல்லாமே இருக்கும். நீர்வீழ்ச்சி வேணும் பங்களாக்குள்ள கேட்க முடியுமா? திடீர்னு இப்ப குற்றாலம் தினம் வேணும் சொல்ல முடியுமா? சொல்லலாம். சொர்க்கத்துல குற்றாலம் உடனே அச்சுதான் இருக்கும், புரியல. அல்லாவுடைய சக்தி வேலைய. எனக்கு இப்ப மனிதத்தால பிடிக்கணும் இங்கே வரும். மைதா தோசை கிடைக்குமான கேட்டான வருது. மைதா தோசை மனிதத்தாரே வந்து நிக்கணும் முன்னால, குற்றாலம் வந்து வரும், எதுனாலும் கிடைக்கும். நடக்க வரும் உலகத்துல. இதன் பேர் ஆச்சரியம் தான். எதுவும் கிடைக்கும். கற்பனை கேட்டாத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து வேற என்ன வேணும்னு கேட்டா என்ன அல்லாஹ் விட மாட்டான். சொல்லு, ஏதாவது கேளு. அல்லாஹ் கேளுடா, ஏதாவது கேளுவேன். நம்ம என்ன சொல்றோம், ஏன்டா கேட்டு முன்னெடுக்க போய் தொலைவேன். இத மனிதன் அத்தாவே இருக்காரு, அப்பவே இருக்காரு, எத்தனை நாளைக்கு புருஷனே இருக்கா, பொண்டாட்டி இருக்குன்னு ஒரு தொண்ணூத்தொன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே பட்டாவே கேட்கியா. நீ சொல்லி பாருங்க, உனக்கு என்ன வேணும் கேள்வி வருமா? வராது. அப்படி வேணா ஒரு நாளைக்கு சொல்லுவீ, அன்னைக்கு தானே கல்யாணம் முடிச்சு ஒரு வாரத்துக்கு கேளு. அப்புறம் சொல்ல பண்ணல, போ ஆள விடு. இதெல்லாம் வந்து நீ நினைச்சு பார்த்தீங்களா, இறைவனுடைய அருளை, அவனுடைய கொடுக்கும் தன்மையை எங்கேயே போய் நிற்கிறது. அல்லாஹ் கொடுக்கிற தன்மை உள்ள வாங்கிறதுக்கு சொல்லி வாழாது. கேளு, எல்லாம் இருக்கு கேளுன்னா. கடைசியில் அந்த ரூஹுகள், போரில் கொல்லப்பட்ட அந்த ரூஹுகள் என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம ஏதாச்சும் கேட்டாத்தான் அல்லாஹ் இப்படி கேட்கறதுன்னு பார்த்தோம். இல்ல நம்மளை போல அப்ப என்ன அர்த்தம், இவங்க ஏதாவது கேட்கிற வரைக்கும் அல்லாஹ் விடவே மாட்டான். கேளு கேளு, வாண்டா அல்லா கேளு, வாண்டா அல்லா கேளு, இப்படியே சொல்லிருப்பான் அல்லாஹ். அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரூஹ் வந்திருப்பான். அப்ப எவனாச்சும் கேட்டோம், ஒண்ணு கேட்கிறேன், கேளு. அல்லாஹ்க்கு தெரியும். இருந்தாலும் அது ஒரு நிகழ்ச்சியாக, காட்சியாக சொல்லி நம்மளுக்கு புரிய அல்லாஹ் தெரியாதா, இவங்க ஏத்தம் கேட்பான், நம்ம ஏத்தம் சொல்லுவோம். இருந்தாலும் ஏன் அப்படி சொல்றானா, இறைவன் எதையும் கொடுக்க தயாரானவன் என்பதை நம்ம புரியணும்ல. அவன் அறிவாரு. அப்ப அல்லாஹ் அது கேட்குமா அந்த ரூஹெல்லாம்? இப்ப நாங்க போரில் கொல்லப்பட்டதுனால எது வேணாலும் கிடைக்கும். இப்ப இருக்கவங்கள இது மாதிரி டபுள் மடங்கு எங்களுக்கு வேணும். அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, உலகத்துக்கு அனுப்புவோம். இன்னொரு தடவை நான் போர்ல என் பொண்ணு பார்க்கணும், என் அண்ணனபியை பார்க்கணும், அதெல்லாம் உலகத்துக்கு போகணும். போன உடனே ஃபைட்டு அல்லாவுக்காக மூத்து உடனே நாங்க வேற எதுவும் வேண்டாம். நாங்க ஒரே இப்படி ஆகி போச்சு. திருப்பி உலகத்துல 2 நாள் பொண்டாட்டி பார்த்துட்டு அப்புறம் 3 நாள் போன் அதே வேண்டாம். அந்த இடத்தையே வேண்டாம். பொண்டாட்டி புள்ள அண்ணன் தம்பி மாலை மச்சானே வேண்டாம். கீழே போகணும், போர் பண்ணணும், மூத்தாம வரணும். அப்ப டபுள் கிடைக்கும். அல்ல சரிங்க வேண்டியதானே. டபுள் என்ன, ட்ரிபிள் வாங்கிக்க, கீழே போற கம்முன்னு விளையாண்டுவாங்க. இது வந்து புகாரி முஸ்லீம் போன்ற ஆதாரப்பூர்வமான செய்திகள். இது அந்த கற்பனை பண்ணி ஆச்சரியமா இருக்கும்.
எத்தனை வேணும்டா ட்ரிபிளா 10 நாள் வாங்கிக்க, அது கீழே போய் அந்த பேச்சு கிடையாது. போயிட்டு வர்ற வேலை என்ன செய்யாது கிடையாது. அப்ப போரில் கொல்லப்பட்ட ரூஹும் வராது. நல்லவர்களோட ரூஹு, கெட்டவர்களோட ரூஹு, போரில் கொல்லப்பட்ட ரூஹு வராது. இஸ்லாமிய சட்டப்படி, குர்ஆன் படி, ஹதீஸ் படி நிச்சயமாக ரூஹு ஒருவனுக்குள் நுழையாது. அப்ப முதல்ல எப்படி நம்பணும்? அல்லாஹ் சொல்லிட்டான், சாத்தியமே இல்லை. அப்ப எவனால் பேய் பிசாசுன்னா அது பொய் தான். அப்ப இந்த யாசினோ குர்ஆன் இங்கிலீஷ் பேசுறது, ஏபிசி பேசுறா என்ன மருத்துவம் என்னன்னு பார்க்கணும், உலக நிலை என்னன்னு பார்க்கணும். அதுக்கு நல்ல கேள்வி பார்த்தா பேய் பிசாசு என்பது மெண்டல். எப்படி மெண்டல் அதான் நீங்க பார்க்கணும். மெண்டலை நீங்க சாதாரணமா இடப்படக்கூடாது. நானே மெண்டல் ஆயிட்டேன், என்கிட்ட சில வித்தியாசமான திறமைகள்லாம் உண்டு தெரியுமா உங்களுக்கு. சில நேரங்கள் லூஸ் ஆயிட்டாங்க, பிரமாவா பேசுறாங்க, நம்மளை விட பிரமாவா. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்மளுக்கு மறதி, டென்ஷன், பிரச்சனை, 1000 தொல்லை, பல யோசனைகள். மெண்டலோட ஒரே யோசனை பேசிட்டே போவான். அதுதான் உங்களுக்கு தெரியும் விஷயம். டேப்லெட் மாதிரி மெண்டல் ஆகிவிட்டால் மூளையில் எது பதிந்ததோ அதை அதை கட்டிக்கொண்டே இருக்கும். மெண்டல் ஆகிட்டால் இதை உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க. எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் வர்றாரு என் வீட்டுக்குள்ளேயோ என் முன்னாலேயோ, ஆனா அவர்கிட்ட நான் பேசிக்கிடுவேன். அப்படி வச்சுக்கோம், உள்ளூர பிடிக்காத வெளிப்பட அப்படின்னு சொல்றோம். அப்படி நிறைய உண்டு. இந்த மாதிரி ஒரு ஆள் வர்றாரு, நம்ம மூளை என்ன செய்யுது? நம்ம பிடிக்காதுங்கிறத காட்டாரு. வாங்க நல்லா இருக்கலாம், நீங்களாம் ஒரு மனதில் ஒரு பொருள் உள்ள சிரிக்காம. இது யதார்த்த நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மூளை. அதாவது நீ பிடிக்கவில்லை என்பதை காட்டாலே வெளியே சிரிச்சு பேசிக்கோ. மெண்டல் ஆயிட்டா மூளை அப்படி சொல்லாது. மூளையில் எந்த பற்றி வெளியாக பார்த்தோம் சீட்டாயா அப்படி சொல்றாங்கல்ல. இதுதான் அதாவது எதை ஃபில்டர் பண்ண வேண்டுமோ, எதை தடுத்து எதை வெளியிட வேண்டுமோ என்ற நிலைகள் மாறிவிட்டால் அது மெண்டலாக மாறி. அதான் அந்த மெண்டல் தன்மைகளை யாரும் இல்லாத நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு 2% 3% இருக்கும். யாரா இருந்தாங்க இருக்கிய தனியா உட்கார்ந்துட்டு நீங்க இருக்கும் பொழுது ஒரு கண்ணாடி, நீங்க மட்டும்தான் ரூம்ல இருக்கீங்க, அங்க என்ன சேஷ்டையெல்லாம் பண்ணுவீங்க? இப்ப எங்க லூஸ் சொல்றோம் இப்படி மெண்டல் நீங்க தனியா செஞ்சா அந்த மெண்டல் விஷயம். அடுத்த வந்து மெண்டல் 100 இருந்தா எவன் பார்த்தா என்ன தேவை? ஏன்? அந்த ஃபில்டர் பண்ண தன்மை இல்லை. மூளையில் எது பதிந்ததோ அது அப்படியே பெய்யாகும். அது வந்து மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, மனப்பாடம். ஒரு நாய் திறக்குது, நான் வந்து 2 மீட்டர் தாண்டுறேன்னு வைங்க, ஒரு 2-3 மீட்டர் சோகத்தை நான் தாண்டுவேன். நாய் திறக்குனா 5 மீட்டர் தாண்டுவேன். ஒரு பள்ளம் இருக்கு, 2 மீட்டர் பள்ளம் சும்மா தாண்ட முடியும். நாய் திறக்குனா 7 மீட்டர் கூட தாண்டிட முடியும். அதுக்காக 80 மீட்டர் தாண்ட முடியாது. ஒரு அளவு இருக்குல்ல, 2 மீட்டர் 4 மீட்டர் ஆகும். எப்ப நாய் பயங்கரமா துரத்திட்டு வருது, நம்ம கொஞ்ச நேரத்தை கடிச்சிடணும், பயங்கரமா தாண்டிடுவோம். அப்ப நாய் வர முடியாம அப்ப நாயை பார்த்து போனோடனே குழிய பார்த்தீங்கன்னா நீங்க உலகுரிய குழியா திருப்பி தாண்ட சொன்னா ஏன்? அது ஒன்று நம்மை துரத்தும் பொழுது நாம் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற வெறி. அந்த இடத்துல அந்த குழியை போய் மீட்டர் பார்க்க மாட்டான். நாய் 1.5 மீட்டர் 1.5 மீட்டரா வராது, யதார்த்தத்தில் வரும். சும்மா இருந்தா இது எவ்வளவு மீட்டர் தாண்ட முடியுமா? இங்க மெண்டல் ஆகும் பொழுது மனிதனை மிஞ்சிய சக்தி ஒன்று வருது, அது மிஞ்சாம். அது அறிவு, அது சாதாரண மருத்துவம். மூளையை பற்றி ஆராய்ச்சி சொல்லணும். அதை நான் முதல்ல சொன்னேன். இஸ்லாம் என்பது அறிவை சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். வெறுமனை இஸ்லாம் என்பது தலையாட்டு விஷயம் அல்ல. குர்ஆன் அடிப்படையும் முடியாது, நபி வழி அடிப்படையும் முடியாது. இந்த 2க்கு அப்பாற்பட்ட ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்தா, உலக மருத்துவ ரீதியான ஒரு விஷயம் மூளை பதிய செய்கிறது. இப்ப நானே இருக்கேன், எனக்கு இங்கிலீஷே தெரியாது, ஆனால் என் மூளையில நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கு. மெண்டல் ஆயிட்டா எப்படி இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு? நிறைய பேர் இங்கிலீஷ் ஒரு 1/2 மணி நேரம் இங்கிலீஷ் பேசிருப்பான். நாங்க உட்கார்ந்து இருக்கும் பஸ்ல அதை தூங்கிட்டு இருப்பேன், அந்த இங்கிலீஷ் காலையில் மூளையில பதிஞ்சிடும். அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குறாங்க, யாராவது உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிருக்கலாம். மற்றது வேணா மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஏன் மனப்பாடம் பண்ணல? கேட்டு கேட்டு பதிஞ்சு இருக்கு. எல்லாமே பதியும். ஃபேன் ஓடுறது பதியுமே, ஒரு நேரம் ஃபேன் சத்தம் போட்டு இருந்துச்சுல, யாரே கவனிச்சீங்களா? இப்ப கேட்கலாம், முன்னாடி கேட்டது இங்க கவனிக்கிறேன். இதை எல்லா நிலவரங்களும்
அது நிற்கும் பொழுது என்ன ஆகும்? தூக்கத்தில் சவுண்ட் நின்னவனே முடித்து வரும். இப்படி மூளையில் பதியும் ஆற்றலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது பல லாபத்திற்கு வைத்திருக்கிறான். அது இந்த மாதிரி மெண்டலிசத்தில் பேய்சாசத்தில் ஒரு யாசின் ஓதிருப்பான், அது அப்படியே போய் பதியும். உனக்கு யாசின் தெரியாம இருக்கும். ஒரு இங்கிலீஷ் பேசியிருப்பான், அப்படியே போய் பதியும். இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த பேய் யாருக்கு நுழைந்து விட்டது என்று நம்புகிறார்களோ சமுதாயத்தில் ஒரு பயம் ஏற்படுது. அது கூட மெண்டலிசம், மன ரீதியான ஒரு போராட்டம். அதனால்தான் அந்த நோய் 7 வயசு பிள்ளையும் தாக்கும், 10 வயசு குழந்தையை தாக்கும். குறிப்பாக சொல்வது என்று சொன்னால், எந்த குழந்தை வீட்டில் புறக்கணிக்கப்படுகிறதோ, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை புறக்கணிக்கப்படும், மூத்தவனா இருப்பான், மூத்தவன் என்ன சொன்னா அம்மா செஞ்சிருவான். கடைக்குட்டி மேல வாப்பு பிரியமா இருப்பாரு, நடுவில் வந்து மாட்டிட்டு முடிப்பாங்க. நடுவில் அது மாதிரி ஒரு சைன் எழுதிருந்தாங்க. அப்ப நீங்க பார்க்கலாம், எல்லாருமே புறக்கணிப்பான். அண்ணன் பிடிக்காது, அவன் பிடிக்காது, மச்சான் கடைசியில் என்ன ஆயிரும்? அந்த நோய் பெறப்பட்டு என்ன செய்யலாம்? வாப்போட செத்து போயிருப்பாரு. நான் யாரு தெரியுமாடா? அத்தாட்ட உங்க அப்பண்டா, அப்படியாப்பா அப்பனே கையிட்டுவாரு. அதனால மருமக்கள மாமியால என்ன செய்யறா? ஒரு மருமகா இருப்பா, மாமியால் நேரடியாக திட்ட முடியாது. பேய் முடிச்சிருச்சா மாமியால போடி கிளடி அவளை பத்தி தெரியாதா அப்படின்பா. அப்ப மாமியாக பேயில வந்து தெரியுமா என்ன வாங்கணும்? 1.5 கிலோ அல்வான்பா, இன்னும் தரணும். இதெல்லாம் கேள்வி சொல்லல, இதுதான் நடைபெறுகிறது. உண்மையில் இதுதான் நடைபெறுகிறது. அது மெண்டலிசமாகி இப்படி ஒரு மூலையில போய் தச்சு வெளியே வருது என்ற விஞ்ஞானத்தை அறிவான விஷயத்தை மக்கள் புரியல. இதை புரிஞ்சீங்கன்னு சொன்னா சாத்தியம் இல்லை. எத்தனை பணத்தோட நீங்க கிடப்பீங்க? நான் 1000 பணம் கிடப்பேன், நாட்டத்துக்காக வேணா ஒழுங்கா முன்ன 1000 பணத்தை போட தனியா வெளியே நான் படுத்துக்கிறேன், படுக்க முடியுங்க. அவ்வளவு தெரியாது. குர்ஆன் படி நடக்கவே நடக்காது, ஹதீஸ் படி சாத்தியமே இல்லை, விஞ்ஞான முறைப்படி மருத்துவப்படி சாத்தியம் இல்லை. சில விஷயம் குர்ஆனும் சொல்லாது, ஹதீஸும் சொல்லாது, விஞ்ஞானம் சரியும் சொல்லாத தலையிடாது. குர்ஆனை பத்தி ஒண்ணும் சொல்லியிருக்காது, ஹதீஸை பத்தி ஒண்ணும் சொல்லியிருக்காது, மருத்துவம் என்ன சொல்லணும்னு பார்க்கணும். உதாரணமாக கடல் வாழ் பிராணிகளை சாப்பிடலாம், எதனாலும் சாப்பிட பொதுவான பத்தி குர்ஆன் சொல்லிடுச்சு. கடல்ல வாழக்கூடியது, தண்ணீர் தான் வாழும். மருத்துவம் சொல்லி இதை சாப்பிட்டேன்னு சொன்னா விஷம், அப்படி சில விஷ ஜந்துக்கள் உள்ள இருக்கு. அதை மருத்துவம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம எந்த வகையில பார்க்கணும் சொன்னா, குர்ஆனை கூடவே வரவே வராது, அதே போகாது. அல்லாஹ் சொல்லிட்டு அப்படி என்ன இருக்கு? விஞ்ஞானமே இல்லை, பேய் வரும் சொன்னா ஒத்துக்கூடாது. இவன் சரியா விஞ்ஞானம் பார்க்கல, லூசாங்க வாழலாம். ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டு இல்ல பேய் நுழைவுனா என்ன சொல்லணும்? சரியா விஞ்ஞானம் பண்ணலாம், சிந்திக்கிற லூஸ் வளரலாம், அடுத்த வேணா வருவான் என்ன கவுக்கிறதுக்கு. குரங்கு மனுஷன் என்ன நியூஸ் கணக்க வளரலாம், இன்னும் ஒரு வருமா சொல்லிவிட்டாங்கல்ல, கிறுக்கு கணக்கு உழைச்சு போயிட்டாங்க. சாதாரண லாஜிக்கது, அது பெரிய ஞானமே வேண்டாம். குரங்குல இருந்து மனுஷன் சொன்னா இப்போ உள்ள குரங்கு ஏன் மனசெல்லாம் மாறல? அதுல அடிபட்டு போயிடணும். மாறும்போது அது அப்படி இல்லாம போயிடணும். அப்ப இப்போ உள்ள மனுஷன், குரங்குல இருந்த மனுஷன் அடுத்து என்ன மாறுவான் கேள்வி. அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது? அப்படி கிடையாது, ஆதம்னு ஒரு மனுஷனை படைச்சோம். எல்லாமே விஞ்ஞானம், அதாவது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானங்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்காது. அனுமானிக்கப்பட்ட விஞ்ஞானங்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கலாம். இது அடிப்படை. ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது, நிரூபிக்கப்படல, அனுமானிச்சிருக்கான், இப்படித்தான் இருக்க வாய்ப்பு, அது குர்ஆன் மாற்றமா இருக்கும். நிரூபிச்சுட்டான், நிச்சயமா குர்ஆன் அப்படி ஒண்ணு கூட இல்லை. அவன் நிரூபிச்ச பிறகு குர்ஆன் மாற்றம் இல்லை. இன்னைக்கு நிரூபிக்கிறான், இது பேய் பிசாசுங்கிற ஒண்ணு கிடையாது, மூளையில் நிற்குது. ஹிஸ்டீரியா என்ற ஒரு நோய், மனநோய் தான் இருப்பார். ஹிஸ்டீரியா உச்சகட்டமானால் மெண்டல், ஹிஸ்டீரியா 10% இருந்தா பேய் பிசாசு புரிஞ்சு சொல்லலாம். அது உச்சகட்டமாகும் பொழுது மெண்டல் ஆஸ்பத்திரி. இதுக்கே ஹிஸ்டீரியாவுக்கு மருத்துவம் போதுமான ஒரு சாதாரண ஊசி சம்பவம். உச்சகட்டமாக தொடர்ந்து மருத்துவம் செய்யணும். தொடர்ந்து 100க்கு 100 மெண்டல் ஆபத்து கிடையாது. 100க்கு 100 ஒரு மெண்டலா இருக்கான், அதுக்கு மருத்துவம் பார்த்துறாங்க. ஹிஸ்டீரியாவுக்கு மருத்துவம் பார்க்கறது கஷ்டம். நான் எனக்கு ஒரு நோய் இல்லை, வந்தாருன்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் வரமாட்டேன்டா, நீ தான் நம்ம போட ஆஸ்பத்திரி. இந்த அரசு டாக்டர் தான். இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். குர்ஆன் அடிப்படையில் முடியாது, ஹதீஸ் அடிப்படையில் முடியாது. இந்த விஞ்ஞானம் ஒரு ஹிஸ்டீரியா என்ற மனநோய், மன அழுத்த நோய் என்று நிரூபிக்கிறது. அது குர்ஆனுக்கு ஒத்து வருகிறது. குர்ஆனுக்கு ஒத்து வராவிட்டால் தூக்கி வீசுவோம். ஏன்? அவன் கரெக்டா ஆராயலன்னு அர்த்தம். எதை கரெக்டாக ஆராய்ந்து நிரூபிக்கிறார்களோ அது குர்ஆனுக்கு ஒத்து. இந்த அடிப்படை நம்ம விளங்கிட்டீங்கன்னா இது இந்த ஒண்ணுக்கும் அல்ல. உலகத்தில் என்ன நடந்தாலும் இதான் அடிப்படை. உலகத்தில் என்ன விஷயமா இருந்தாலும் இது அடிப்படை. இந்த அடிப்படை நீங்க அழுத்தமா நம்பிட்டீங்க, இருக்குமோ, வந்தாலும் வருமோ, பேய் நுழையுமோ, ஜன்னெல்லாம் அடைச்சாச்சு, அந்த ஒரு ஓட்டம் மட்டும் இருக்காது, பஞ்ச வச்சா, இதெல்லாம் நடக்க இந்த அந்த பயம் வேண்டாம்.
அல்லாஹ் மீது நம்பிக்கை, அவன் தூதர் வழிப்படி நடத்தல், அதை அறிவு ரீதியாக புரிந்து கொள்ள. அப்படி புரிந்து கொண்டால் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒன்றா, அறிந்தவர்களும் முட்டாள்களும் ஒன்றாக முடியுமா? உலகின் அக்ஸரன்னாசிலா யாலமூன் என்றாலும் மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் அறிவு கட்ட பிண்டங்களாக இருக்கிறார்கள். உலகின் அக்ஸரன்னாசிலா யாக்கிலூன் என்றாலும் மனிதர்கள் அதிகமானவர் அறிவிலிகளாக மூடர்களாக இருக்கிறார்கள். அறிவித்து தவிர்த்து அறிவார்ந்தவனாக சிந்தனை மிக்கவனாக இஸ்லாத்தின் அடிப்படையில் அறிவு ரீதியாக ஒன்றை முடிவெடுக்கக்கூடிய திறமை எனக்கு தருவாயாக நம்ம அல்லாஹ்வை கேட்போம். அந்த ஆற்றல் அந்த உறுதி வந்துவிட்டால் யாரும் நம்மை எப்பொழுதும் அசைக்க முடியாது. நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய சிந்தனையை, கண் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது. அதுபோன்ற மன உறுதியை, மன நம்பிக்கையை இஸ்லாத்தின் அடிப்படையில் நமக்கு வருவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்